Unit 4 Ledger. Ledger account is the summary of all transactions. So ledger பார்க்கிறதுக்கு முன்னாடி once again accounting process பார்த்தலாம். First step என்ன transactions. Transaction பேஸா வச்சு நம்ம என்ன prepare பண்றோம் journal. அதான் என்ன சொல்றோம் journalizing. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா posting and balancing. இதுதான் என்னன்னு சொல்றோம் ledger. ஸோ இந்த லெட்ஜருக்கு அப்புறமா இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா ட்ரையல் பேலன்ஸ். ட்ரையல் பேலன்ஸை பேஸாக வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் அண்ட் பேலன்ஸ் ஷீட். ஸோ இந்த மூணையும் சேர்த்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். ஓகே. So ledger is the summary statement of all the transactions relating to person, asset, liability, expense or income. Person என்ன account? Personal account. Asset, real account. Liability, personal account. Expense or income, வந்து nominal account. Listen the transactions. Boss started business with cash 50,000. Purchased furniture by paying cash for 6,000. Next one, purchased machinery on credit from Harish 10,000. 10th one, bought goods for cash 4,000. Paid insurance premium 100. So இந்த transaction ஒரு கம்பெனியில் ஜூன் 2017 ஜூன் மந்த்தில் 18 days ஃபர்ஸ்ட் 18 daysல நடந்த டிரான்சாக்ஷனாக 5 டிரான்சாக்ஷன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க இல்லையா. இப்போ இந்த டிரான்சாக்ஷனை வந்து யார் என்டர் பண்ணுறாங்க அப்படின்னா பிஸ்னஸ்க்காக யார் என்டர் பண்ணுறாங்க, அக்கௌண்டன்ட் வந்து என்டர் பண்ணுறாரு இல்லையா. அப்போ இதை பற்றின இன்ஃபர்மேஷன்ஸ் யாருக்கு தேவைப்படும்னா மேனேஜ்மெண்ட்டுக்கோ இல்லைனா ஓனருக்கோ அவுட் சைடர்ஸ்க்கோ தேவைப்படுறப்ப இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்மக்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நம்ம என்டர் பண்ணி முடிச்சிட்டோம், இப்போ வந்து கேட்குறாங்க இப்போ நம்ம கையில் கேஷ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்றப்ப நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கேஷ் ஃபர்ஸ்ட் ஒரு 50,000 கொடுத்தீங்களா, அதுலேருந்து நம்ம வந்து ஃபர்னிச்சர் ஒரு 6,000 வாங்கியிருக்கிறோம். இது வந்து கிரெடிட் டிரான்சாக்ஷன் இல்லை. இப்போ ஃபர்னிச்சர் 6,000 வாங்கினா அது போக மீதி நம்மக்கிட்ட 44,000 இருக்குது. திரும்ப குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு 4,000 ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம், அது போக 40,000 இருக்குது. அகைன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 100 rupees நம்ம பே பண்ணிட்டோம். அப்போ அது போக மிச்சம் நம்ம கையில் எவ்வளோ இருக்குது 39,900 rupees. அப்போ இந்த 5 டிரான்சாக்ஷன்லேயே உங்ககிட்ட கேஷ் இப்போ எவ்வளோ மீதி இருக்குது, எவ்வளோ வாங்கினேன், எவ்வளோ செலவு பண்ணேன்னு கேட்கும்போது நமக்கு 2 or 3 minutes எடுத்துக்குது இல்லையா. ஆனால் கம்பெனிஸில் ஒரு நாளைக்கு 100 to 1000 ஆர் அதுக்கு மேலேயும் கூட டிரான்சாக்ஷன் நடக்கும். அப்போ இது எல்லாமே ஞாபகம் வச்சுட்டு ஒரு அக்கௌண்டன்ட் வந்து பதில் சொல்ல முடியாது. இமீடியட்டாக அவங்க கேட்ட உடனே ரிப்போர்ட் கொடுக்க முடியாது. ஒவ்வொரு பேஜாக திருப்பி ஜர்னல் என்ட்ரிஸை திருப்பி மைனஸ் பண்ணி ப்ளஸ் பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்கன்னா டைம் எடுத்துக்கும் இல்லையா. ஸோ இந்த பிரச்சனைகளெல்லாம் சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அக்கௌண்ட் வைஸ் கேஷ் மட்டும் எவ்வளோ வந்தது எவ்வளோ போச்சு அப்படின்றது அக்கௌண்ட் வைஸ் எடுத்துக்கிறது. இந்த ஃபர்னிச்சர் நம்மக்கிட்ட இப்போ எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறோம், குட்ஸ் நம்ம கையில் இப்போ எவ்வளோ இருக்குது, எவ்வளோ இன்சூரன்ஸ் ப்ரீமியம் பே பண்ணியிருக்கோம், எக்ஸ்பென்ஸ் என்ன, இன்கம் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸை கேட்ட அடுத்த நிமிஷமே எடுத்து கொடுக்கறதுக்காக அக்கௌண்ட் வைஸ் தனித்தனியாக சம்மரி பண்ணி ஒரு குரூப் பாட்டு ஒரு ஒவ்வொரு அக்கௌண்ட்டையும் தனித்தனியாக எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்ன லெட்ஜர். ஓகே, இது வந்து டிரான்சாக்ஷன். இதை பேஸாக வச்சு நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஜர்னல் என்ட்ரி. இப்போ இதுக்கு ஜர்னல் என்ட்ரி என்ன, ஃபர்ஸ்ட் ஒனுக்கு கேஷ் அக்கௌண்ட் டெட்டா டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இது ஜர்னல் என்ட்ரி. ஓகே, கேஷ் அக்கௌண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும் கொடுங்க அப்படின்னா ஓவரால் இந்த 5 டிரான்சாக்ஷன்ஸ்லையும் வர கேஷில் எதெல்லாம் இன்கம் எது எக்ஸ்பென்ஸ் அப்படின்னு தனித்தனியாக அனலைஸ் பண்ணி மொத்தமாக இப்போ என் கையில் இந்த மந்த் எண்டில் இவ்வளோ அமௌண்ட் தான் இருக்குது அப்படின்னு ஷார்ப்பாக அவங்க கேட்டோன்னே பதில் சொல்கிற மாதிரி அக்கௌண்ட்டை தனித்தனியாக குரூப் வைஸ் பிரித்து வைக்கிறதோட பேர் தான் என்ன லெட்ஜர் அக்கௌண்ட்ஸ். ஸோ லெட்ஜர்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா லெட்ஜர் இஸ் ப்ரிப்பேர்ட் பேஸ்ட் ஆன் ஜர்னல் என்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ledger is the principal book of account. Principal book of account na இதுதான் மெயின் புக். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பேலன்சிங். ஓகே, எவ்வளோ இன்கம் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ், இது போக மீதி நம்ம கையில் எவ்வளோ பணம் இருக்குது, இல்லைன்னா எவ்வளோ கிரெடிட்டாஸ் இருக்கிறாங்க, எவ்வளோ டெப்டாஸ் இருக்கிறாங்க, எக்ஸ்பென்ஸோட அமௌண்ட் என்ன, இன்கமோட அமௌண்ட் என்ன அப்படின்றத பேலன்ஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். நெக்ஸ்ட் பேஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை பேஸாக வச்சு தான் அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் ட்ரையல் பேலன்ஸ். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பேஸ்டு ஃபார் ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் இந்த லெட்ஜர் அக்கௌண்ட்டை வந்து நம்ம 2 மெத்தட்ஸில் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஒன்று வந்து மேனுவல் ப்ரிப்பேர், மேனுவலாக நம்மளே அக்கௌண்ட் வந்து எழுதி அக்கௌண்ட் நோட்டில் எழுதி ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து மேனுவல் மெத்தட். இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டரைஸ்டு மெத்தட், அதாவது ஆட்டோமேட்டிக் மெத்தட். ஓகே,
மேனுவல் மெத்தட் அண்ட் கம்ப்யூட்டரைஸ்டு ஆட்டோமேட்டிக் மெத்தட். மேனுவல் மெத்தடில் நம்ம டிரான்சாக்ஷனை பேஸ் பண்ணி ஜேர்னல் போடணும், அதுக்கப்புறமா லெட்ஜர், நெக்ஸ்ட் ட்ரையல் பேலன்ஸ், தென் ஃபினான்சியல் அக்கௌண்ட்ஸ், ட்ரேடிங் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், பேலன்ஸ் ஷீட் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி அதுக்கப்புறமா ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணுவோம். கம்ப்யூட்டரைஸ்ட் ஆட்டோமேட்டிக் மெத்தடில் என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ முடிச்சுட்டு வேலைக்கு போகிறப்ப கம்பெனிஸ்க்கு போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஜேர்னல் மட்டும் எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் நீங்கள் என்டர் பண்ணிட்டீங்கன்னா போதும். மீதி லெட்ஜர், ட்ரையல் பேலன்ஸ், ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட் எல்லாமே கம்ப்யூட்டர் சிஸ்டமில் அது வந்து நம்ம ஏற்கனவே சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம், அதை பேஸ் பண்ணி அது வந்து கம்ப்ளீட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஒன், யூட்டிலிட்டிஸ் ஆஃப் லெட்ஜர். First one, quick information. Ledger account helps to get all the information about a particular account like sales, purchases, machinery, cash, extra. ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்த உடனே அதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸும் நமக்கு கிடைச்சிடும். எவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க, இந்த ஒன் டேயில் எவ்வளோ டிரான்சாக்ஷன் வந்தது, டெட்டாஸோட அமௌண்ட் என்ன, எவ்வளோ அமௌண்ட் அவங்க நம்மக்கிட்ட தர வேண்டி இருக்குது, நம்ம கிரெடிட்டர்ஸ்க்கு எவ்வளோ அமௌண்ட் கொடுக்க வேண்டி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு கிளான்ஸ் பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அடுத்தது கண்ட்ரோல் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இந்த லெட்ஜர் பேலன்சஸ், நம்ம அந்த லெட்ஜர் ஜேர்னல் முடிச்சுட்டு லெட்ஜர் போட்டு பேலன்ஸ் பண்றோம் இல்லையா, அந்த பேலன்ஸை வச்சு இன்கம் வந்து கம்மியா இருந்து எக்ஸ்பென்சஸ் அதிகமா இருந்துச்சுன்னா எந்தெந்த மெத்தட்ல நம்ம வந்து பிஸ்னஸ்ல இருக்க டிரான்சாக்ஷன்ஸை கண்ட்ரோல் ஓவர் பண்ணலாம், எதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணணும், எதை டிக்ரீஸ் பண்ணணும், எதை அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது ட்ரையல் பேலன்ஸ் கேன் பி ப்ரிப்பேர்டு. இந்த பேலன்ஸ் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு பேலன்ஸ் வரும் இல்லையா, டெபிட் பேலன்ஸ் இல்லைன்னா கிரெடிட் பேலன்ஸ் வரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரையல் பேலன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம். ட்ரையல் பேலன்ஸ் ஏன் ப்ரிப்பேர் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டு செக் த அரித்மெட்டிக்கல் அக்யூரேசி ஆஃப் த என்ட்ரிஸ் மேட் இன் த ஜேர்னல் அண்ட் லெட்ஜர். நம்ம ப்ரிப்பேர் பண்ற ஜேர்னல் அண்ட் லெட்ஜர்ல இருக்க அரித்மெட்டிக்கல் அக்யூரேசியை செக் பண்றதுக்காக நம்ம ப்ரிப்பேர் பண்றதா என்னது ட்ரையல் பேலன்ஸ். Next one, helps to prepare financial statements. ஸோ இந்த லெட்ஜர் பேலன்சஸ் எடுத்து நம்ம என்ன ப்ரிப்பேர் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரையல் பேலன்ஸ் சொன்னாலே அதுக்கு அடுத்தது ஃபினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ். எதுக்காக அப்படின்னா, டு அசர்டைன் த ப்ராஃபிட் ஆர் லாஸ் அண்ட் த ஃபினான்சியல் பொசிஷன். ப்ராஃபிட்டா இல்லை லாஸான்னு கால்குலேட் பண்றோம். அதுக்கப்புறமா ஃபினான்சியல் பொசிஷன்ல அசட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்கும் நம்ம வந்து லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணாதான் இது எல்லாத்தையுமே நம்மளால கால்குலேட் பண்ண முடியும். ஃபார்மேட் ஆஃப் லெட்ஜர். ஜேர்னல் என்ட்ரிஸ்க்கு நம்ம சிங்கிள் சைட் மட்டும்தான் யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, லெட்ஜருக்கு டபுள் சைட் யூஸ் பண்றோம். ஸோ டபுள் சைட் நம்ம யூஸ் பண்ண போறோம். இந்த பக்கம் இருக்கிறது வந்து டெபிட் சைட் அப்படின்னு சொல்லுவோம், இந்த சைடு இருக்கிறது வந்து கிரெடிட் சைடு. ஓகே, சென்டர் ஆஃப் த பேஜ்ல நேம் ஆஃப் த லெட்ஜர் அக்கவுண்ட், தென் டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், அமௌண்ட். அமௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஜேர்னல்ல வந்து நம்ம என்ன பண்ணியிருந்தோம், இந்த காலம் வந்து டெபிட், இது வந்து கிரெடிட்னு எழுதியிருந்தோம் இல்லையா. இப்போ இது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அமௌண்ட் ரெண்டு காலம்லயே அமௌண்ட் தான் என்டர் பண்ணிக்கணும். இந்த காலம் வந்து இன்னர் காலம், இது வந்து அவுட்டர் காலம். இன்னர் காலம், அவுட்டர் காலம். தென் கிரெடிட் சைட், டேட், பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப், தென் போத் காலம்ஸ் ஆர் அமௌண்ட் காலம். இந்த காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து இன்னர் காலம், இது அவுட்டர் காலம். ஓகே, இந்த டெபிட் சைட்ல ஸ்டார்டிங்ல மேல நேம் ஆஃப் த அக்கௌண்ட் எழுதி முடிச்ச உடனே இங்க என்ன பண்ணணும், டிஆர் டெபிட், அண்ட் கிரெடிட் சைட் கார்னர்ல சிஆர்னு என்டர் பண்ணிக்கணும். ரெண்டு சைட்லயுமே இயர் அண்ட் மந்த் என்டர் பண்ணிடணும். 2017 ஜூன், தென் 2017 ஜூன். இது டெபிட் சைட், இது வந்து கிரெடிட் சைட். டெபிட் சைட் ஸ்டார்டட் வித் 2, credit side started with by. Okay, first step, write the name of the ledger account, then date, particulars, JF, amount, date, particulars, JF, amount. Okay, so date column, enter the year and month, both side, year and month. Date வந்து டிஃபர் ஆகலாம், அதனால டேட் வந்து என்டர் பண்ண வேணாம். நெக்ஸ்ட் இங்க ஜேஎஃப்னு கொடுத்துருக்கோம் இல்லையா, நம்ம ஜேர்னல் அக்கௌண்ட்ல இந்த பக்கம் என்ன எழுதியிருந்தோம், எல்எஃப்னு எழுதியிருந்தோம், லெட்ஜர் ஃபோலியோ நம்பர் அப்படின்னா பேஜ் நம்பர். லெட்ஜர் அக்கௌண்ட்ல என்ன எழுதுறோம் அப்படின்னா ஜேஎஃப்னா ஜேர்னல் ஃபோலியோ நம்பர். அக்கௌண்ட்ஸ் புக்ல வந்து கம்பெனிஸ்ல யூஸ் பண்ற அக்கௌண்ட்ஸ் புக்ல வந்து ஒவ்வொரு இடத்துலயும் பேஜ் நம்பர் வந்து இந்த கார்னர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து பேஜ் நம்பர் 18னா இது வந்து பேஜ் நம்பர் 19 அப்படின்னு இந்த கார்னர்ல என்டர் பண்ணியிருப்பாங்க.
இதே மாதிரி நம்ம லெட்ஜருக்கு நம்ம இப்போ அக்கௌண்ட்ஸ் புக்கில் வந்து அக்கௌண்ட் ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் ஒரே நோட்டில் போடுறோம் இல்லையா. ஆனால் கம்பெனிஸில் ஜேர்னல்ஸ்க்குன்னு தனியாக லெட்ஜர் புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க, லெட்ஜருக்குன்னு வேற புக்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரெக்கார்ட் தனித்தனியாக இருக்கும். அப்போ இந்த ஜேர்னல் ரெக்கார்டில் இருக்கிற பேஜ் நம்பரை இப்போ நம்ம இந்த சம் லெட்ஜர் ப்ரிப்பேர் பண்ணுறோம்னா இதோட ஜேர்னல்ஸ் வந்து வேற ஒரு ஜேர்னல் ரெக்கார்டில் இருக்கும். அதில் இருக்கிற பேஜ் நம்பரை இந்த இடத்துல என்டர் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு ஜேர்னல் ரெக்கார்ட், இதோட பேஜ் நம்பர் வந்து 7 இருக்குது. இதுக்கு ரிலேட்டட் சம் இந்த ஜேர்னலுக்கான லெட்ஜரை நான் ப்ரிப்பேர் பண்றேன் அப்படின்னா இந்த ஜேர்னல் பேஜ்ல அந்த பேஜ் நம்பர் 7ன்றதை என்டர் பண்ணிப்பேன். ஓகே, இப்ப இந்த பேஜோட பேஜ் நம்பர் என்ன 18. இந்த 18 இந்த ஜேர்னல்ல இந்த LF பேஜ்ல அந்த 18 என்டர் பண்ணிடணும். ஓகே, ஜேர்னல் இருக்குது லெட்ஜர் ஃபோலியோ, லெட்ஜர் ரெக்கார்ட்ல இந்த ஜேர்னலை நம்ம எந்த பக்கம் லெட்ஜர் அக்கௌண்ட்டுக்கு யூஸ் பண்ணிருக்கோமோ அந்த பேஜ் நம்பர் அங்க என்டர் பண்ணுவோம். லெட்ஜர் புக்ல வந்து ஜேர்னல் ஃபோலியோ பேஜ்ல வந்து ஜேர்னல் எந்த பேஜ்ல இருக்குதோ அந்த பேஜ் நம்பரை என்டர் பண்ணணும். அதுக்கு தான் இந்த காலம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். Illustration 1. Post journal entries for the following transaction and post them in the ledger accounts. 2017 June 1. Basu started business with cash 50,000, purchased furniture by paying cash 6,000, purchased machinery and credit from Harish 10,000, bought goods for cash 4,000, paid insurance premium 100. Already journals எப்படி prepare பண்ணனும் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. So solution, first step, prepare the journal entries. In the books of Basu, journal entries, date 2017 June 1. First one, cash account debtor to Basu's capital account 50,000. Next one, furniture account debtor to cash account 6,000. Third one, purchased machinery account debtor to Harish account 10,000. Next one, purchase account debtor 4,000 to cash account 4,000. Last one, insurance premium account debtor to cash account. இப்போ journals prepare பண்ணிட்டோம். அடுத்தது என்ன prepare பண்ணணும்? Ledger. Next step, ledger account center of pageல heading போட்டுக்கிறோம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ்ன்னு எழுதணும். இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ்க்கு நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்னா ஜேர்னல் என்ட்ரிஸ்ல எழுதிருக்கிறோம் இல்லையா, கேஷ் அக்கௌண்ட், பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், இது எல்லாமே ஒவ்வொரு அக்கௌண்ட். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் கேஷ் அக்கௌண்ட் நம்பர் 1, நம்பர் 2 பாஷு கேபிட்டல் அக்கௌண்ட், நம்பர் 3 நெக்ஸ்ட் ஜேர்னல் என்ன கொடுத்துருக்காங்க ஃபர்னிச்சர், நம்பர் 3 ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், நம்பர் 4 இங்கே கேஷ் அக்கௌண்ட் இருக்குது இல்லையா, கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி நம்ம என்டர் பண்ணிட்டோம், அதனால ரிப்பீட்டடாக நம்ம எழுத வேணாம். ஸோ இதை ஒமிட் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் நியூ என்ன இருக்குது மிஷினரி அக்கௌண்ட், ஃபோர்த் ஒன் மிஷினரி அக்கௌண்ட், ஃபிஃப்த் ஒன் ஹரிஷ் அக்கௌண்ட், சிக்ஸ்த் ஒன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், செவன்த் ஒன் கேஷ் இருக்குது. ஏற்கனவே ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்லேயே நம்ம கேஷ் அக்கௌண்ட் என்டர் பண்ணிட்டோம். ஸோ இது நமக்கு வந்து தேவையில்லை. தென் செவன்த் ஒன் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட், கேஷ் அக்கௌண்ட் ஆல்ரெடி என்டர் பண்ணிட்டோம் இல்லையா, ஸோ தேவையில்லை. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் லெட்ஜர் அக்கௌண்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேம் ஆஃப் த அக்கௌண்ட்னு ஹெட்டிங் போட்டு ஜேர்னல் என்ட்ரிஸ்ல இருக்கிற அந்த அக்கௌண்ட்ஸை நம்ம எழுதிக்கணும். ஸோ அதான் என்ன பண்ண போறோம், ஃபர்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட், நம்பர் 2 பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், தேர்ட் ஒன் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், ஃபோர்த் ஒன் மெஷினரி அக்கௌண்ட், ஃபிஃப்த் ஒன் ஹரிஷ் அக்கௌண்ட், சிக்ஸ்த் ஒன் பர்ச்சேஸ் அக்கௌண்ட், செவன்த் ஒன் இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட். ஸோ இந்த 7 அக்கௌண்ட்ஸையும் என்டர் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்னன்னு இருக்குது கேஷ் அக்கௌண்ட் இல்லையா. இந்த கேஷ் அக்கௌண்ட்டை சென்டர் ஆஃப் த பேஜ்ல நடு பக்கத்துல இந்த பக்கம் கேஷ்னு ஆரம்பிச்சு இங்க அக்கௌண்ட்னு என்டர் பண்ணிக்கிறோம். சென்டர் ஆஃப் த பேஜ்ல எழுதிக்கணும் கேஷ் அக்கௌண்ட். தென் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். உங்க புக்ல வந்து 2 காலம் இருக்கும். இது வந்து சின்ன நோட் நான் வந்து உங்களுக்கு லெட்ஜர் போடுறதுக்காக எடுத்திருக்கிறேன். அதனால இதுல வந்து ஜேஎஃப் போடுறதுக்குன்னு நோட்ல வந்து தனியா காலம் இருக்கும். இந்த நோட்ல அது இருக்காது. அதுக்காக நான் இந்த காலமை டிவைட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட அக்கௌண்ட்ஸ் நோட்ல வந்து ஜேஎஃப்க்கும் அமௌண்ட் 2 இன்னர் காலம் அவுட்டர் காலம் இருக்கும். நான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணுற நோட்டு சின்ன நோட்டு அப்படின்றதுனால ஜேஎஃப்க்கு அதில் காலம் அலாட் பண்ணலை. ஸோ நான் அது வந்து கொஞ்சம் லைன் அலாட் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் என்ன கேஷ் அக்கௌண்ட்.
இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண ஜேர்னலில் எத்தனை கேஷ் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்றத ஃபர்ஸ்ட் கவுண்ட் பண்ணிக்கணும். ஜேர்னல் நம்பர் 1ல் ஒரு கேஷ் அக்கௌண்ட் நம்பர் 1, தென் ஃபர்னிச்சரில் ஒரு கேஷ் அக்கௌண்ட் இருக்குது 2, மெஷினரி டு ஹரிஷில் கேஷ் அக்கௌண்ட் இல்லை, தென் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் இதில் ஒன்று இருக்குது 3, தென் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட் 4, மொத்தம் 4 கேஷ் அக்கௌண்ட் இருக்குது. அடுத்த ஸ்டெப், இந்த கேஷ் அக்கௌண்ட்ன்றது டெபிட் லைன்ல இருக்குதா இல்ல கிரெடிட் லைன்ல இருக்குதான்னு நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஜெனரேட் கேஷ் அக்கௌண்ட் வந்து எந்த பக்கம் இருக்குது? டெபிட் சைடு. ஓகே, ஸோ 1 வந்து டெபிட், நெக்ஸ்ட் ஒன்ல கிரெடிட் சைடு, தென் 10th ஒன்னும் கிரெடிட் சைடில் தான் இருக்குது, லாஸ்ட் 18th ஒன்னும் கிரெடிட் சைடு தான் இருக்குது. அப்போ ஒரு அக்கௌண்ட் மட்டும், ஒரு கேஷ் அக்கௌண்ட் மட்டும் டெபிட் சைடில் இருக்குது, மீதி 3 கேஷ் அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்குது? கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ லெட்ஜர் அக்கௌண்ட்டில் சென்டர் ஆஃப் த பேஜில் கேஷ் அக்கௌண்ட் எழுதிட்டோம். அதுக்கப்புறம் இந்த கார்னரில் டெபிட், தென் ரைட் சைட் கார்னர் கிரெடிட் என்டர் பண்ணிக்கிறோம். அடுத்தது என்ன என்டர் பண்ணணும்னா இயர் அண்ட் டேட் 2017 ஜூன் 2017 ஜூன். ஸோ இது என்ன பக்கம்னு சொல்லியிருக்கோம்? இது வந்து டெபிட் சைட், இந்த பக்கம் இருக்கிறது கிரெடிட் சைடு. ஜேர்னலுக்கு நம்ம ஒரு சைடு தான் யூஸ் பண்ணியிருந்தோம், லெட்ஜருக்கு டபுள் சைடும் அக்கௌண்ட்ஸ் நோட்ல யூஸ் பண்ணணும். அதுக்காக இந்த பக்கம் ஒரு சம், இந்த பக்கம் ஒரு சம், இந்த பக்கம் ஒரு பேஜ், இந்த பக்கம் ஒரு பேஜ்னு நீங்க வந்து எழுதக்கூடாது. ஒரே பேஜ்ல தான் டபுள் சைடு நம்ம யூஸ் பண்ணிக்கணும். இது டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. ஸோ டேட் வந்து என்டர் பண்ணிட்டோம். தென் நெக்ஸ்ட் ஸ்டெப், டெபிட் சைடு ஸ்டார்டட் வித் 2, கிரெடிட் சைடு ஸ்டார்டட் வித் பை. அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கேஷ் அக்கௌண்ட் நம்ம ஹெட்டிங் போட்டிருக்கிறோம் இல்லையா, இதுதான் நேம் ஆஃப் த அக்கௌண்ட். இந்த அக்கௌண்டோட பேர் என்ன? கேஷ் அக்கௌண்ட். இப்போ கேஷ் அக்கௌண்ட் இது என்டர் பண்ணியிருக்கும் போது இந்த டெபிட் சைடும் சரி கிரெடிட் சைடும் சரி பர்டிகுலர் காலம்ல இந்த கேஷ் அக்கௌண்ட் அப்படிங்கிற வேர்டு வந்து நீங்க என்டர் பண்ணக்கூடாது. ஓகே, கேஷ் அக்கௌண்ட்ன்ற வேர்டு என்டர் பண்ணணும். இந்த நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்னவா இருக்குதோ அது வந்து 2 பக்கமே நீங்க யூஸ் பண்ணக்கூடாது. அப்ப இங்க என்ன எழுதணும் அப்படின்னா, இந்த கேஷ் அக்கௌண்ட்ன்றது எந்தெந்த ஜேர்னல்ல எல்லாம் வருதோ அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த நேமை நம்ம அந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஜேர்னல் பாருங்க, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார் டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நம்ம லெட்ஜர் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி என்ன எழுதக்கூடாது? கேஷ் அக்கௌண்ட்ன்றதை எழுதக்கூடாது. இப்போ கேஷ் அக்கௌண்ட் வந்து டெபிட் லைன்ல இருக்குதா கிரெடிட் லைன்ல இருக்குதான்னு பார்க்கணும். கேஷ் அக்கௌண்ட் எந்த லைன்ல இருக்குது? டெபிட். ஓகே, கேஷ் அக்கௌண்ட் டெட்டார். ஸோ அதுக்கு கீழே என்ன இருக்குது? டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன? கேஷ் அக்கௌண்ட். கேஷ் அக்கௌண்ட் டெபிட் சைடு இருக்குது. லெட்ஜர் ரூல்ஸ் படி கேஷ் அக்கௌண்ட்ன்றத நம்ம லெட்ஜர்ல எழுதக்கூடாது. அப்போ அதுக்கு பதில் அங்கே என்ன எழுதுறோம் அப்படின்னா, டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 50,000. அவுட்டர் காலம்ல என்டர் பண்ணணும் 50,000. நெக்ஸ்ட் ஜேர்னல் ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். ஸோ நம்ம இப்போ நேம் ஆஃப் த அக்கௌண்ட் என்ன? கேஷ் அக்கௌண்ட். ஸோ கேஷ் அக்கௌண்ட் இந்த சம்ல இந்த ஜேர்னல் எங்க இருக்குது? கிரெடிட் சைடு. ஓகே, ஸோ கிரெடிட் சைடில் கேஷ் அக்கௌண்ட்ல கேஷ் அக்கௌண்ட் என்டர் பண்ணக்கூடாது. ஸோ இதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது? ஃபர்னிச்சர். So credit side started with by. Date என்ன? 4. So June 4 credit side by furniture account. Cash account enter பண்ணக்கூடாது. So என்ன எழுதிடுறோம்? Furniture account. Amount outer column 6,000. Next journal entry machinery account data to Harish account. இதுல cash accountன்றதே இல்லை. So இதை omit பண்ணிடலாம். Next one, purchase account data to cash account. இதுல cash account எந்த பக்கம் இருக்குது? credit side. So credit side started with buy. Date என்ன? 10. Buy போட்டு cash account எழுதக்கூடாது. அதுக்கு பதிலா நம்ம என்ன எழுத போறோம்? purchase account. So date 10. Credit side started with buy. Buy purchase account. Outer column 4,000. Next journal entry, இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட் டேட்டா டு கேஷ் அக்கௌண்ட். இதுலயும் கேஷ் அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்குது? கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடில் என்ன எழுதணும்? கேஷ் அக்கௌண்ட் எழுதணுமா? எழுதக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன என்டர் பண்ண போறோம்? இன்சூரன்ஸ் பிரீமியம் அக்கௌண்ட். டேட் 18 பை
insurance premium account, insurance premium account 100 rupees. So center of the page la first step என்னன்னு எழுதிருக்கோம், cash account, date 2017 June, 2017 June, debit side corner debtor, credit side corner creditor. Next, debit side started with 2, credit side started with buy. Debit side only one transaction இருந்தது, 2 Basus capital account 50,000 enter பண்ணிட்டோம். Credit side 3 transaction இருந்துச்சு. Cash accountன்றனால debit side and credit side ரெண்டு பக்கமே நம்ம வந்து கேஷ்ன்ற வேர்டு மென்ஷன் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன அக்கௌண்ட் இருக்குதோ அந்த அக்கௌண்டோட நேமை தான் நம்ம என்டர் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட், இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட்னு எழுதிட்டோம் இல்லையா. ஸோ ஜேர்னல்ல இருந்து நமக்கு கேஷ் அக்கௌண்ட்டுக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை எடுத்து கேஷ் அக்கௌண்ட் தனியாக ஒரு ஹெட்டிங் அலாட் பண்ணி அந்த கேஷ் டிரான்சாக்ஷன் எல்லாத்தையும் குரூப் பண்றோம் இல்லையா. இதுக்கு பேர் தான் என்னது லெட்ஜர். இதை வந்து ஜேர்னல்லேருந்து எடுத்து இங்கே லெட்ஜருக்கு எழுதுறப்ப இதை என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா போஸ்டிங். ஜேர்னலில் எழுதும்போது அது என்ன சொல்லுவோம்னா ஜேர்னலைசிங். அது வந்து அங்கேருந்து எடுத்து நமக்கு தேவையான அக்கௌண்ட்டுக்கான இன்ஃபர்மேஷன் எழுதுறப்ப இது வந்து போஸ்டிங். இதுக்கு அடுத்த ஸ்டெப் லாஸ்ட்டாக எழுதின டிரான்சாக்ஷனுக்கு அப்புறமா ஒரு லைன் விட்டு டோட்டல் காலம் போட்டுடுங்க. போட்டுட்டு டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் ரெண்டு பக்கமும் எவ்வளோ டோட்டல் இருக்குதுன்னு பார்க்குறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் டெபிட் சைடு வந்து 50,000 இருக்குது, கிரெடிட் சைட் 10,100. ஓகே, அப்போ இதில் எது ஹையஸ்ட் டோட்டல் அப்படின்னு பார்க்கணும். எந்த பக்கம் டோட்டல் அதிகமாக இருக்குது, டெபிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ டெபிட் சைடில் டோட்டல் காலம் எவ்வளோ போடுறோம், 50,000. ஓகே, ஸோ இந்த ஹையஸ்ட் டோட்டலை அப்படியே இந்த பக்கமும் 50,000 போட்டுடுறோம். பட் இங்கே ஆக்சுவலாக என்ன அமௌண்ட் இருக்குது, 10,100. இந்த பக்கம் டோட்டல் என்ன 10,100. ஆனால் நம்ம இங்கே என்ன என்டர் பண்ணியிருக்கிறோம் 50,000. பட் அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த டோட்டல் என்டர் பண்ணுறப்ப இந்த டோட்டலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக, ஏன்னா இங்கேயும் நம்ம நிறைய அமௌண்ட் என்டர் பண்ணியிருக்கிறோம், இங்கேயும் என்டர் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. டோட்டலை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக டபுள் சைட் மேலேயும் பிலோ அண்ட் அபவ் த அமௌண்ட்டுக்கு கீழே லைன் வந்து என்டர் பண்ணிப்போம். இந்த ரெண்டு அமௌண்ட்டுமே ஒரே லைன்ல இருக்கணும். இப்போ நமக்கு கண்ணு ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி தானே இருக்குது, ஒரு கண்ணு மேலே ஒரு கண்ணு கீழேன்னு இல்லைல்ல. அதே மாதிரி இந்த அமௌண்ட்டை என்டர் பண்றதும் சேம் லைன்ல என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப், இப்போ நமக்கு கிரெடிட் சைட் டோட்டல் என்ன இருக்குது 10,100. பட் டெபிட் சைட் டோட்டல் என்ன 50,000. ஸோ ஆனால் நம்ம இங்கே வந்து 50,000 போட்டிருக்கோம் இல்லையா. அப்போ இந்த அமௌண்ட் இந்த 50,000க்கும் இந்த 10,100க்குள்ள டிஃப்ரென்ஸை வந்து கால்குலேட் பண்ணணும். 50,000 minus 10,100. So 39,900. The 39,900 so இந்த 39,900 வந்து டோட்டலுக்கு மேல above the டோட்டலுக்கு இந்த சைடு எழுதிடும் 39,900. எந்த பக்கம் டோட்டல் கம்மியா அமௌண்ட் கம்மியா இருக்குதோ அந்த இடத்துல இந்த 39,900 எழுதிட்டு அதுக்கு நேரா என்ன பண்றோம் அப்படின்னா பை பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர் இந்த அமௌண்ட் நம்ம தான் கால்குலேட் பண்ணி போடுறோம். இதை பேலன்ஸ் பண்ணி வந்த அமௌண்ட் இல்லையா. ஸோ 39,900. இந்த அக்கௌண்ட்டை நம்ம எப்போ க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்தோட எண்டில் தான் நம்ம க்ளோஸ் பண்ணுறோம். இல்லை பர்டிகுலர் பீரியட் அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த பீரியடில் க்ளோஸ் பண்ணுறப்ப அந்த எண்ட் ஆஃப் த பீரியடில் என்ன டேட்டோ அதை மென்ஷன் பண்ணணும். இப்போ நமக்கு இங்கே என்ன மந்த் கொடுத்துருக்குறாங்க ஜூன். ஸோ ஜூன் மந்தோட லாஸ்ட் டேட் என்ன 30. ஸோ 30 பை பேலன்ஸ் கேரி டவுன் 39,900. நம்ம கேஷ் அக்கௌண்ட்ல மொத்தம் நம்ம எவ்வளவு இன்கம் வந்தது 50,000 வந்துருந்துச்சு. அதுல நம்ம எவ்வளவு செலவு பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10,100 செலவு பண்ணிருக்கோம். அது போக இப்ப நம்ம கையில எவ்வளவு இருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா 39,900. நம்ம கையில அப்படின்னா பிசினஸ்ல இப்ப எவ்வளவு இருக்குது அப்படின்னா 39,900. இப்ப ஜூன் மந்த் லாஸ்ட் 30th டே அன்னைக்கு 39,900 இருக்குது அப்படின்னா அதுக்கு அடுத்த நாள் என்ன ஜூன் 30க்கு அடுத்த டே அடுத்த மந்த் என்ன வரும் ஜூனுக்கு அப்புறம் ஜூலை. இப்போ ஜூலை ஃபர்ஸ்ட் நம்ம கையில எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே 39,900 தான் இருக்கும். ஸோ இந்த 39,900 ஆப்போசிட் சைட் கொண்டு போறோம் பிலோ த டோட்டல். இந்த கம்மியா லெஸர் அமௌண்ட் ஈக்குவல் பண்றதுக்கு
டோட்டலுக்கு அபோவ் லைனில் வந்து நம்ம 39,900 பை பேலன்ஸ் கேரி டவுன் எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இது அடுத்த மந்த்துக்கு எடுத்துகிட்டு போகிறப்ப இந்த அமௌண்ட்டை வந்து இந்த டிஃப்ரென்ஸ் பண்ண அந்த அமௌண்ட்டை டோட்டலுக்கு கீழே ஆப்போசிட் சைடில் 39,900. So debit side started with 2 balance brought down. லாஸ்ட் மந்த் பேலன்ஸை இந்த மந்த் ஸ்டார்டிங்க்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஜூனுக்கு அடுத்த மந்த் என்ன? ஜூலை 1 to பேலன்ஸ் brought down 39,900. கேஷ் அக்கௌண்ட் வந்து இப்போ இது எந்த பக்கம்னு சொல்லியிருக்கோம்? இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு இல்லையா? கேஷ் அக்கௌண்ட் எப்பவுமே நமக்கு டெபிட் பேலன்ஸ் தான் காமிக்கும். ஏன்னா டெபிட் பேலன்ஸ் காமிச்சாதான் அது வந்து நமக்கு ப்ராஃபிட். நெக்ஸ்ட் ஒன் கேஷ் அக்கௌண்ட்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா? இந்த கேஷ் அக்கௌண்ட் வந்து என்ன அக்கௌண்ட்? கேஷ் அக்கௌண்ட் வந்து ரியல் அக்கௌண்ட். ஓகே, இப்போ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் என்ன? டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். இப்போ இந்த லெட்ஜரில் இது என்ன பக்கம்னு சொல்லியிருக்கிறேன்? இது வந்து டெபிட் சைடு, இது வந்து கிரெடிட் சைடு. அப்போ டெபிட் வாட் கம்ஸ் இன் நமக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்துச்சு? 50,000. கிரெடிட் வாட் கோஸ் அவுட் என்னெல்லாம் வெளியே போச்சு? ஃபர்னிச்சர் வாங்குறதுக்காக 6,000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறோம். குட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக ஒரு 4,000. இன்சூரன்ஸ் ப்ரீமியம்க்கு ஒரு 100. அப்போ இந்த மணி எல்லாம் கோஸ் அவுட். ஸோ ரியல் அக்கௌண்ட் ரூல்ஸ் படி டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். அது போக இப்போ மீதி நம்ம கையில் எவ்வளோ இருக்குது? 39,900. இது வந்து நமக்கு அசெட். ஸோ ஃபர்ஸ்ட் கேஷ் அக்கௌண்ட் ஓவர். நெக்ஸ்ட் ஒன் என்ன கொடுத்துருக்குறாங்க? பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். நெக்ஸ்ட் நம்பர் 2 சென்டர் ஆஃப் த பேஜில் பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் எழுதிட்டோம். டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட், தென் டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் அமௌண்ட். டெபிட் சைட்கான டெபிட், கிரெடிட் சைட்கான கிரெடிட். ஜேர்னல் என்ட்ரி கேஷ் அக்கௌண்ட் டேட்டா டு பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது. எந்த லைனில் இருக்குது? கிரெடிட் சைட் இருக்குது இல்லையா? So next step, write the year and month 2017 June both side. 2017 June. So பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு இருக்குது. ஸோ அதனால இந்த பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் இப்போ இந்த அக்கௌண்டோட நேம் என்ன? பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்ன்றதை டெபிட் சைட்லேயோ கிரெடிட் சைட்லேயோ நீங்கள் என்டர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறதான் என்டர் பண்ணணும். இப்போ பாசூஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? கேஷ் அக்கௌண்ட். ஓகே, பாசு கேபிட்டல் அக்கௌண்ட் கிரெடிட் சைடு இருக்கிறனால இப்போ கிரெடிட் சைடு டேட் 1, கிரெடிட் சைடு ஸ்டார்டட் வித் பை கேஷ் அக்கௌண்ட் amount 50,000. only one transaction இல்லையா? ஸோ இம்மிடியேட்டாக அந்த அக்கௌண்ட் வந்து நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ 50,000 கிரெடிட் சைட் டோட்டல் 50,000. டெபிட் சைட் எந்த ஒரு அமௌண்ட்டுமே இல்லை. ஸோ நில் பேலன்ஸ் தான் இருக்குது. ஸோ இதே அமௌண்ட்டை இங்கே கொண்டு வந்துடுறோம். சேம் லைன் 50,000. ஸோ அங்கே ஜீரோ பேலன்ஸ் தான் இருக்குதுனால இதை மைனஸ் பண்ண என்ன வந்துடும்? 50,000. டிஃப்ரென்ஸ் என்ன? 50,000. ஸோ இந்த பக்கம் அமௌண்ட் வந்து லெஸர் தென் கிரெடிட் சைடு தான் டோட்டல் அதிகமாக இருக்குது. அதோட டெபிட் சைடு அமௌண்ட் கம்மியாக இருக்கிறதுனால டெபிட் சைடு அபோவ் த டோட்டல் எழுதும்போது நம்ம என்ன என்டர் பண்ணணும் அப்படின்னா என்ன எழுதியிருக்கிறோங்க? பை பேலன்ஸ் கேரிட் ஆன் பேலன்சிங் ஃபிகர். ஸோ இங்கே என்ன எழுத போகிறோம்? பை டெபிட் சைடு ஸ்டார்டட் வித் 2 பேலன்ஸ் கேரிட் ஆன் பேலன்சிங் ஃபிகர். டேட் என்ன பண்ணணும்? அந்த மந்தோட எண்ட் ஆஃப் த பீரியட். ஸோ ஜூன்ன்றனால இதோட லாஸ்ட் டேட் என்ன? 30. ஜூன் 30 டு பேலன்ஸ் கேரிட் ஆன் பேலன்சிங் ஃபிகர். தென் இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை வந்து ஆப்போசிட் சைட் கொண்டு போகணும் இல்லையா? அப்போ இது டெபிட் சைட் இருக்குது. ஆப்போசிட் சைடு என்ன? கிரெடிட் சைட். கிரெடிட் சைடு இந்த அமௌண்ட்டை எடுத்துகிட்டு போகிறோம். எங்கே என்டர் பண்ணணும் அப்படின்னா டோட்டலுக்கு கீழே பை பேலன்ஸ் brought down 50,000. ஸோ அடுத்த மந்த் ஜூனுக்கு அடுத்த மந்த் என்ன? ஜூலை 1. ஜூலை 1ல் இதை வந்து என்டர் பண்ணிப்போம். ஸோ இது வந்து என்ன சொல்லியிருக்காங்க? பாசு கேபிட்டல் அக்கௌண்ட். இது என்ன அக்கௌண்ட்? பர்சனல் அக்கௌண்ட். இந்த பர்சனல் அக்கௌண்ட் அண்ட் ரியல் அக்கௌண்ட்டோட பேலன்ஸை வந்து நம்ம நெக்ஸ்ட் இயருக்கு எடுத்துகிட்டு போவோம். அதே இது நாமினல் அக்கௌண்ட்டில் பேலன்ஸ் இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் தேர்ட் அக்கௌண்ட் என்ன அக்கௌண்ட்? ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ
சென்டர் ஆஃப் த பேஜில் என்ன என்டர் பண்ணியிருக்கிறோம், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், டேட் பர்டிகுலர்ஸ், ஜேஎஃப் அமௌண்ட், தென் enter the year and month 2017 June. Debit side started with 2, credit side started with by. Then journal entry, furniture account debtor to cash account. Furniture account debtor to cash account. Cash account வந்து எந்த பக்கம் இருக்குது, credit side. Furniture account எந்த பக்கம் இருக்குது, debit side. இப்போ நம்ம போடுற சம்மோட ஹெட்டிங் என்ன, furniture account. ஸோ furniture accountன்றது debit side இருக்கிறனால டெபிட் சைடில் ஃபர்னிச்சர்ன்ற வேர்டை நீங்கள் எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற என்ன வேர்டை எழுதணும், கேஷ் அக்கௌண்ட். ஓகே, ஸோ நம்ம நேம் ஆஃப் த ஹெட்டிங், அந்த ஹெட்டிங் வந்து எந்த அக்கௌண்ட் இருக்குதோ, ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா டூ கேஷ்னு இருந்தால் டூ சைடில் அப்படியே நம்ம வந்து என்டர் பண்ணிடுறோம். ஸோ ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் சைட் டு கேஷ் அக்கௌண்ட் 6000. ஸோ ஒரே ஒரு அக்கௌண்ட் தான் இருக்குது இல்லையா, அதனால இதை வந்து நம்ம வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுறோம். 6000. ஸோ கிரெடிட் சைட் டெபிட் சைட் டோட்டல் என்ன 6000, இதான் ஹையஸ்ட் டோட்டல்ன்றதுனால கிரெடிட் சைட் என்டர் பண்ணிக்கிறோம். ஸோ இங்கே எந்த பேலன்ஸ் மேலே சேம் பேலன்ஸ் 6000. ஸோ இதுக்கு நேரம் என்ன எழுதணும், பை பேலன்ஸ் carried on balancing figure, end of the period June 30. so இது above the total ல balance carried on enter பண்ணியிருக்கிறோம். next step, below the total the difference amount same 6000. debit side started with 2 balance brought down. ஸோ அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டுக்கு நேராக தான் அந்த வேர்டு எழுதியிருக்கணும், டோட்டலுக்கு நேராக எழுதக்கூடாது. டேட் என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் மந்தோட ஃபர்ஸ்ட் டேட், ஜூன் ஆஃப்டர் ஜூலை 1. ஸோ இப்போ நம்ம அக்கௌண்ட்ஸுக்குன்றதுனால ஒரே பேஜ்லேயே கேஷ் அக்கௌண்ட், பாசஸ் கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட்னு எழுதியிருக்கிறோம். ஆனால் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு பேஜுக்கும் ஒவ்வொரு அக்கௌண்ட் அலாட் பண்ணியிருப்பாங்க, அப்போ தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இது வரைக்கும் பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த 3 அக்கௌண்ட் நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா, இப்போ வந்து ஓனர் வந்து கேட்குறப்ப நம்மக்கிட்ட கேஷ் எவ்வளோ இருக்குன்னு கேட்டார்னா டக்குன்னு அந்த அக்கௌண்ட் வந்து கேஷ் அக்கௌண்ட் பேஜை திருப்பி பண்ணி பார்த்துட்டு நம்மக்கிட்ட 39,900 இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவார். ஓகே, என்னோட கேபிட்டல் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா 50,000. ஃபர்னிச்சர் அமௌண்ட் எவ்வளோ இருக்குன்னு கேட்குறப்ப என்ன சொல்லிடுவோம், 6,000 இருக்குது அப்படின்னு டக்குன்னு அவங்க கேட்ட உடனே பதில் சொல்கிறதுக்கு இந்த லெட்ஜர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த பேலன்ஸ் ப்ராட் டவுன் நம்ம என்டர் பண்ணுறோம் இல்லையா, இது வந்து டெபிட் சைடு இருந்ததுன்னா இது வந்து டெபிட் பேலன்ஸ், கிரெடிட் சைட் பேலன்ஸ் ப்ராட் டவுன் இருந்துச்சுன்னா இது வந்து கிரெடிட் பேலன்ஸ். ஃபர்னிச்சர் டெபிட் பேலன்ஸ். நெக்ஸ்ட்டு 4th one machinery account, 5th one Harish account, 6th one purchase account, 7th one insurance premium account. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து டெபிட் சைட் அண்ட் கிரெடிட் சைட் டேட் என்டர் பண்ணிட்டோம். தென் டெபிட் சைட் ஸ்டார்டட் வித் 2, கிரெடிட் சைட் ஸ்டார்டட் வித் பை. ஃபர்ஸ்ட் ஒன் மெஷினரி அக்கௌண்ட். ஸோ மெஷினரி அக்கௌண்ட்டுக்கு ஜேர்னல் என்ன, மெஷினரி அக்கௌண்ட் டெட்டா டு ஹரிஷ் அக்கௌண்ட். மெஷினரி அக்கௌண்ட் எந்த பக்கம் இருக்குது, டெபிட் சைட். ஸோ டெபிட் சைடில் மெஷினரி அக்கௌண்ட் தான் ஹெட்டிங், அதனால மெஷினரி அக்கௌண்ட்ன்றது டெபிட் கிரெடிட் ரெண்டு பக்கமும் நம்ம என்டர் பண்ணக்கூடாது. அதுக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்குது, ஹரிஷ். டு ஹரிஷ் அக்கௌண்ட், $10,000. தென் வேற எந்த இது மெஷினரியும் இல்லை, ஸோ அக்கௌண்ட் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடுறோம். 10,000. கிரெடிட் சைட் சேம் லைன் 10,000. ஸோ இங்கே எந்த பேலன்ஸுமே இல்லை, சேம் பேலன்ஸ் 10,000. ஸோ எந்த பக்கம் அமௌண்ட் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் என்ன பண்ணணும், பை பேலன்ஸ் கேரி டவுன், பேலன்சிங் ஃபிகர், எண்ட் ஆஃப் த பீரியட் ஜூன் 30. இது கவனமாக போடணும். ஓகே, நெக்ஸ்ட்டு above the total 10,000 பேலன்ஸ் கேரி டவுன் போட்டோம். நெக்ஸ்ட் ஆப்போசிட் சைட் below the total same difference amount 10,000. debit side started with 2 balance brought down. next month oda date என்ன, July 1. July 1 to balance brought down 10,000.
நெக்ஸ்ட் அக்கௌண்ட் ஹரிஷ் அக்கௌண்ட். ஹரிஷ் அக்கௌண்ட் என்ன பேலன்ஸ்? கிரெடிட் சைடு. ஸோ கிரெடிட் சைடு ஹரிஷ்ன்ற நேமை நம்ம என்டர் பண்ணக்கூடாது, அதுக்கு பதிலாக ஆப்போசிட்ல இருக்க வேர்டு என்ன? மிஷினரி அக்கௌண்ட். இந்த அக்கௌண்ட்டை தான் நம்ம என்டர் பண்ண போகிறோம். டேட் 7 பை மிஷினரி அக்கௌண்ட் 10,000. ஸோ ஹரிஷ்க்கு வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். 10,000 சேம் லைன் 10,000. ஸோ இங்கே எந்த பேலன்ஸ்லாம் அதே அமௌண்ட் வந்துடும். 10,000 டு என்ன வரும்? பேலன்ஸ் கேரி டவுன் ஆர் ப்ராட் டவுன்? கேரி டவுன். பேலன்சிங் ஃபிகர். டேட் எண்ட் ஆஃப் த பீரியட் June 30. தென் நெக்ஸ்ட் the balance எந்த பக்கம் போகணும்? ஆப்போசிட் சைடு. ஆப்போசிட் சைடு டோட்டலுக்கு கீழே below the total 10,000. then by balance brought down 1 July 1. next account purchase account. journal purchase account data to cash account. date 10 amount 4,000. purchase account எந்த பக்கம் இருக்குது? debit side. so debit sideல purchase accountனு எழுதக்கூடாது, அதுக்கு பதிலாக என்ன எழுத போகிறோம்? cash account. debit side date 10 to cash account 4,000. then immediately close the balance. ஏன்னா வேறு எது பர்ச்சேஸ்க்கு வேறு எந்த அக்கௌண்ட்ஸுமே இல்லை, க்ளோஸ் பண்ணிடுறோம். credit side same line 4,000 same balance 4,000 by balance carry down balancing figure. date end of the period 30. then next opposite side same 4,000 to balance brought down. next month date June after July 1. next journal entry 18 insurance premium account data to cash account. so நம்ம name of the account heading என்ன? insurance premium. so insurance premiumங்கிற நேம் வந்து நம்ம வந்து debit side credit side ரெண்டு பக்கமே என்டர் பண்ணக்கூடாது. debit side started with 2, credit side started with by. இன்சூரன்ஸ் ப்ரீமியம் அக்கௌண்ட் டெபிட்டில் இருக்கிறதுனால ஸோ டெபிட் சைடில் டு கேஷ் அக்கௌண்ட் 100 rupees. வேறு எந்த டிரான்சாக்ஷனும் இல்லை, ஸோ அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிடுறோம். 100. தென் கிரெடிட் சைட் சேம் லைன் 100 பேலன்ஸ் 100 by balance carry down balancing figure. end of the date 30. then opposite side below the total 100 to balance brought down July 1. okay. ஸோ கொஸ்டினில் வந்து உங்களுக்கு ப்ரிப்பேர் த ஜேர்னல் அண்ட் லெட்ஜர் கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் நம்ம ஜேர்னல் ப்ரிப்பேர் பண்ணிடணும். அதுக்கு அடுத்தது என்ன ப்ரிப்பேர் பண்ண போகிறோம்? லெட்ஜர். லெட்ஜருக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன? ரைட் த நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ். நேம் ஆஃப் த அக்கௌண்ட்ஸ் வந்து என்டர் பண்ண. கேஷ் அக்கௌண்ட், பாசஸ், கேபிட்டல் அக்கௌண்ட், ஃபர்னிச்சர் அக்கௌண்ட், மிஷினரி அக்கௌண்ட், ஹரிஷ் பர்ச்சேஸ் இதெல்லாம் எழுதிட்டோம். தென் டெபிட் சைட் ஸ்டார்டட் வித் டிஆர், கிரெடிட் சைடு எண்ட் வித் சிஆர் கிரெடிட். அதுக்கப்புறமா டேட் பர்டிகுலர்ஸ் ஜேஎஃப் இதெல்லாம் எழுதிடுறோம். ஆனால் டிரான்சாக்ஷன்ஸ் நம்பர்ஸ் அதிகமாக இருக்கும்போது எது டெபிட் எது கிரெடிட்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை வந்து என்டர் பண்ணிவிட்டு தென் டிஃப்ரென்ஸ் எந்த பக்கம் ஹையஸ்ட் டோட்டல் இருக்குதோ அதை டபுள் சைடு என்டர் பண்ணிடுறோம். டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை எழுதும்போது அந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் எந்த பக்கம் டோட்டல் கம்மியாக இருக்குதோ அந்த பக்கம் போட்டு பேலன்ஸ் கேரி டவுன் பேலன்சிங் ஃபிகர் போட்டு எண்ட் ஆஃப் த பீரியட் டேட் என்டர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த டிஃப்ரென்ஸ் அமௌண்ட்டை ஆப்போசிட் சைட் கொண்டு வந்துடுறோம் பிலோ த டோட்டல். அதுக்கு என்ன என்டர் பண்ணோம் அப்படின்னா டு பேலன்ஸ் ப்ராட் டவுன் போட்டு ஃபஸ்ட்டு மந்த் ஜூனாக இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த மந்த் என்ன ஜூலை 1ன்னு போட்டு அதை வந்து கம்ப்ளீட் பண்ணிடணும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜேர்னலை பார்த்து எழுதுறதுக்கு பேர் வந்து என்னது போஸ்டிங். கீழே இந்த ஃபைனல் பண்ணுறோம் இல்லையா அமௌண்ட்டை போட்டு மைனஸ் பண்ணி எடுக்கிறது இதோட நேம் வந்து என்ன பேலன்சிங். ஓகே.